குளிராக இருந்ததுன்னு. ஐயோ குழந்தை. பையன் தகதகன்னு இருக்கிறான். எப்படி ஜொலிக்கிறான் பாருங்க. நல்லா அழகா இருக்கிறான். என்ன பேர் வைக்கலாம்? சூரியகற்பன். இளங்கோ. மாணிக். நல்லா இருக்கே. மாணிக் மாணிக் மாணிக். இந்த வீடியோ அப்படியே எடுத்து ஜோடி நம்பர் 1 காமிச்சுடா. கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம். என்ன ஸ்டெப் பிராக்டிஸ் ஆயா? என்ன பண்றது? ஊதுறாடா. என்ன பண்றது? ஆயா ஆயா பாட்டி பாட்டி டேய் பாட்டி உண்மையாவே செத்து போச்சுடா. என்ன சொல்ற? தெரியுமா? ஏடா சிஎஸ்கேவ பேன் பண்ணிட்டானுங்கடா. சிஎஸ்கேவ பேன் பண்ணிட்டானுங்களா? பாட்டி சிஎஸ்கே உனக்காக நான் வாங்குறேன் பாட்டி. எங்கடா போறோம்? முதல்ல அம்மா உணவு பக்கத்துல ஒரு வீடு தேடணும். சாத்துக்குடி தலையா? என்னடா? பாட்டியோட சொத்துனா. அண்ணா பாட்டியோட சொத்துனா. ரொம்ப நல்லா படிச்சு பெரிய மேனேஜர் ஆகணும்டா. அப்பதான் நிறைய கொள்ளையடிக்க முடியும். அவன் பேச்சு கேட்காத பாணி. நீ பாப்பா வேலைய பாருப்பா. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் மண்டகொட்டி சாமியார். இந்த சாமியாரோட ஸ்பெஷாலிட்டி பின்னாடி வர போறது முன்னாடியே சொல்லுவாரு, முன்னாடி வர போறதையும் முன்னாடியே சொல்லுவாரு. இப்படி ஹைலைட்டான சாமியார்ட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. ஒன்லி ஃபார் ஆண்கள். ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் நாட் அலௌட். ஆண்களுக்கு மட்டும் அனுமதியா? முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி 2 பாட்டு. ஜக் 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 ஜக். மேட்டர் கேட்டியா? என்னடா? மண்டகொட்டி சாமியார்னு ஒரு சாமியாராண்டா. பயங்கர ஷார்ப்பான். முன்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றாராம். அவரை போய் பார்த்தனா நம்ம லட்சியம் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறது. அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்டா. நம்ம மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்கிட்டோம்னா வாடா டேய். டேய் சாமியாரை பார்த்தா எப்படா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும்? வேற பாரு. நம்ம ஹோம்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? உருப்படி ஏதாவது ஒரு வேலை பண்ணமா? சாப்பாடு கூட காசு இல்லாம சுத்திட்டு இருக்கோம்டா. வா டார்லிங், வா டார்லிங். அப்படி வரல மாணிக். போகும்போது அபசகுணமா ஆம்புலன்ஸ் மாதிரி. என்னடா? ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ் டார்லிங். அன்னதானம் நடக்கிற மாதிரி தெரியல. இவன் ஓடுறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது போடுறாங்க போல. மண்டை பழுத்துரும் போல. சீடரே மண்டையில கொட்டிக்கிட்டே போங்க. மண்டை கொட்டினே போகணுமா? ஆமா. பெயர் கண்ணி கழிந்தவரா கழியாதவரா? லட்சியம் முத்திரப்பா. முத்திரையா? முத்திரப்பா. போட்டுக்க போட்டுக்க. ஓ முத்திரை இதானா? போ. லேடி சுட மாட்டேன் நானுங்க. 5 அடிக்கு ஒரு ஆள் இருக்குது. இந்த டோக்கனு. ஆமா ஆண்கள் தான் அலௌடுனாங்க. என்ன லேடிஸ்லாம் உள்ளகிறீங்க? மண்டகுட்டி சாமியாரோட கண்ணி கழியாத சீடைகள் நாங்க. கண்ணி கழியாத சீடர்களா? ஆமா. இனி கழிஞ்சா என்ன, கழியாம போனா என்ன? சரி உன் சாமியாருக்காவது கழிஞ்சுதா? அட கிண்டிக்கு பக்கத்தில் கத்திப்பாரா. உனக்கு பிடித்தது நயன்தாரா. எப்படி சாமி இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? அப்போ எனக்கு நயன்தாரா மாதிரி பொண்ணு கிடைக்குமா? உனக்கு இது போல ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். போ போ. டோக்கன் நம்பர் 5. சாமி அங்க பறக்குது பச்சைக்கிளி. உனக்கு தீராத வயிற்று வலி. எப்படி சாமி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இந்த வயிற்று வலி தெரினா நான் என்ன சாமி பண்ணணும்? முருங்கா ஜூஸ் குடி, சரியாயிடும். சரி சாமி, சரி சாமி, சரி சாமி.
ஊராம் பொண்டாட்டிய நீ பார்த்தா உன் பொண்டாட்டிய ஒரே பாக்கும். வாடா. நானா? உன்னதான் கூப்பிடுறாரு போப்பா. வா. என்னைய கூப்பிடுறாரு? ஆமா வாடா வா. சாமி எல்லோரும் கிளம்புங்கள். சாமி நான் கூடவா சாமி? புண்ணியம் தான். போ. ஓகே. எங்க போறீங்க? எப்படி போறா பாரு. ஏய் ஏன்பா? ஏய் பச்சை சட்டை நில்லுங்கப்பா. மாணிக். ஐயா உன் பேர் தானே மாணிக்? ஆமாங்கய்யா. ஐயா ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுப்பா. கையை கொஞ்சம் மாத்தி கொட்டிக்கலாமா? இன்று உனக்கு பிறந்த நாள் தானே? ஆமாங்கய்யா. இன்றோடு 27 வயது ஆகிறது. ஐயா எப்படி ஐயா? கொற்றதை விட்டு விடாதே. உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள். இந்த சக்தி உன்னிடம் 1 வருடம் மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் திக்குமுக்கு தெரியாது இருப்பாய். அப்பொழுது நான் ஐபோனில் கால் செய்வேன். போ. வரங்கய்யா. அப்படியா சொன்னா அந்த திருட்டு பையன்? சத்தியம் சத்தியம் சத்தியம். எத்தனை தடவை தலையாட்டுறது? ஏய் லைன்ல வாங்கப்பா, எல்லாருக்கும் இருக்கு. சொல்றது புரியல உங்களுக்கு? லைன்ல வாங்கப்பா. மச்சி என்ன டென்ஷனை கூல் பண்றதுக்கு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். விலகு இல்லைங்கப்பா. ஏய் லைன்ல வராங்களா? எதுக்கு தள்ளிக்கிட்டு வர? பிரதர் என்ன மோர் ஃப்ரீ தானே? மோர் ஃப்ரீ தான்ப்பா. லைன்ல வாப்பா, எல்லாருக்கும் இருக்கு. தள்ளாம நில்லுங்க. மச்சி பெட்டர் மில்க் குடி. பிளடி பட்டர் மில்க். டார்லிங், ஒருவேளை அந்த மண்டக்குட்டி சாமியார் சொல்றது உண்மையாயிடுச்சுன்னா? இத குடு. டேய் அவளை எச்சி துப்பிருக்கேன்டா. மண்டை சூப்பர் மச்சி. எஸ் எஸ். மச்சி என்னடா அந்த பொண்ணை பாரு. எந்த பொண்ணு? மண்டக்குட்டி சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐயா பே டார்லிங் ஆகாட்டு. அப்படியே போ. ஹலோ ஹலோ மிஸ்டர், ஏன் அழுவுறீங்க? மிஸ்டர் இல்லையா மேடம்யா? ஐயோ சாரிங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன் அழுவுறீங்க? அட சொல்லிட்டு அழுவுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லிட்டு அழுவுங்க. இருங்க, இங்க தான் இருக்க போறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐ எம் வெரி ஹெல்ப் யூ. டெல் மீ மா. உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்குள்ள கேண்டி கிரஷ் கேம்ல லெவல் 221 முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால முடிக்க முடியல. அதனால தாங்க அவங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டமா? அந்த கேண்டி கிரஷ கொஞ்சம் ஈஸியா தான் வச்சா. கடவுள், இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த லெவலை கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? இந்தாங்க. கொரியா செட்டுங்களா? இல்ல சைனா செட். சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் பள்ளி முட்டாயா போட்டு குழந்தைகளை ஏமாத்துறானுங்க. இங்க வந்துட்டியா அசுத்தாவியே? ஐயோ, அச்சோ ஏங்க, ஃபோனில் ஏதோ எரர் காமிக்குதுங்க. சாரிங்க, இப்படி எரர் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம். சாரிங்க. இது எரர் இல்லைங்க. பின்ன ஏன் இந்த சொல்வியா? நீங்க டெரருங்க. எங்க என்னங்க ஆச்சு? லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க.
நல்லா பார்த்து சொல்லுங்க, வெக்கமா டே இருக்கு. நைட் இதுக்காக தாங்க நான் டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படிங்க உங்களால மட்டும் இவ்ளோ ஈஸியா முடிஞ்சது? ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க. நம்பவே முடியலங்க. ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. உங்க பேர் என்ன? மாணிக். நைஸ் நேம். யுவர் நேம்? நிலா. நிலா? நைட்ல வருமே, பியூட்டிஃபுல் இன் தி ஸ்கை. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? 9962 420 420. நல்லா இருக்கா? நைஸ் ஃபேன்சி நம்பர். கேண்டி கிரஷ்ல எந்த டவுட்டா இருந்தாலும் சரி எனக்கு வரேன். கால் பண்ணுங்க. போயிட்டு கால் பண்றேன். போங்க, ஒரே வெக்கமா இருக்கு. சூப்பர். பாய், பாத்து போங்க, மரத்துல முட்டிக்கு போறீங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு லூசுக்கு கட்சியுடைய தலைவர் வந்திருக்காரு. அண்ட் அதே சமயம் முன்பே வா என் அன்பே வா அந்த கட்சி தலைவரும் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். 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 நீங்க ஒரு லூசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. அதே வந்து லூசுக்கு அப்படிங்கிறது நல்ல வார்த்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு தகாத வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்ன விளக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் விரிச்சு சொல்லுங்க சார். லூனா லுங்கி, சூனா சுடிதார், கூனா குப்தா. குப்தா வந்து காஷ்மீர்ல யூஸ் பண்ணக்கூடியது. மச்சி, காஃபிலாம் வந்திருக்கு. கையில 10 ரூபா தான் இருக்கு. வந்துருவாள்ல? அவ வருவா மச்சி. ஏய், நீ என்னத்துக்கு இப்ப டென்ஷனா இருக்க? நீ வேணா பாரு, அந்த மண்டைக்குட்டி சொன்னது பொய்யா தான் இருக்கும். இரு, நாளைக்கு அந்த மண்டைக்குட்டி அப்படியே பிச்சு அவனை அப்படியே வச்சு செய்யறேன் பாரு. ஏன்டா கத்துற? நானா? நீதான்டா கத்துற. நீதான்டா முதல்ல கத்துன. நீதான் கத்துன. திரும்ப நீயே கத்துன. நீதான் கத்துன. நீதான்டா கத்திட்டு இருக்கற. ஏன் கத்துறீங்க? ஏய் இல்ல, how are you? சாப்பாடு ஆர்டர் பண்ணதோம் நடுவுல நீங்க வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? மாப்ள, நீ ரோட்ல போய் சாப்பிட்டேனே. பை பை, இதான் என் ஃப்ரெண்ட் ஜாக்கு. பேர் மட்டும் தான் அப்படி இருக்கும், ஆனா லோக்கல் கை. எல்லா பொண்ணையும் அவன் தங்கச்சி மாதிரியே பாப்பான். நீ போயிட்டு வாடா. பொறுமையா. நீ உட்காருங்க. டேக் யூ சீட். வாவ், நைஸ் Dress கலர். மச்சி, அது மட்டும் உண்மை இல்லைனா அத மண்டை குட்டியா கொண்டு எடுத்துடலாம். ஓகே? அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு போ. எவ்வளோ பெரிய வாய். Manik, you not only crushed my heart, you stole my heart. எவங்க இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குத்துது? நான் ஹார்ட்ல அடிக்க மாட்டேங்க, பீர் மட்டும் தான் அடிப்பேன். அதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணி. என்ன போய் இப்படி யாரோ. உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். சரி, நேத்து நைட்டு ஃபோன்ல ஏதோ சொல்றேன் நீங்களே. இந்தாங்க. சாமியார் சொன்னது எப்படி டெஸ்ட் பண்றது? எழுதி கொடுத்துட்டாளா? நீங்க ஏங்க மெனு கார்டுல கையில வச்சு சுத்துறீங்க? இது மெனு கார்டு இல்ல, அப்புறம் கிரீட்டிங் கார்டு. லூப்ஸாகுது. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபீலிங் கார்டு. இங்க பாருங்க நிலா, நீங்க வேணா பாக்குறதுக்கு சரோஜா தேவி மாதிரி பியூட்டியா இருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த காலத்துல இருக்க கூடாது. இட்ஸ் 2017. அமெரிக்கா, ட்ரம்ப், ஜிஎஸ்டி, ட்விட்டர், மேக்ஸ்வெல், ஹர்பஜன் சிங் ட்ரெண்டிங்கான உலகத்துல இருக்கிறோம். ஸோ அந்த கார்டெல்லாம் தூக்கி போட்டு உங்க மனசுல இருக்கிறத வாயால சொல்லிடுங்க. தயவுசெய்து சொல்றீங்க, பக்கு நிக்குதுங்க. I love you. ஒரு தடவை சேர்த்து சொல்லுங்களேன். I love you. மச்சி, சக்சஸ். சூட்டோட சூடா உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. எதுக்குங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்? கடன் கேட்பான், 10 ரூபாய்க்கு மேல கொடுக்காதீங்க. ஐயோ, நீ வாய மூடுறா. ஏங்க, அவர் சாப்பிட்டாரே தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு ஃபோனை போடுங்க. சரி. அப்பாக்கு ஃபோன் போல. ஐயோ, திரும்பவும் போடுங்களேன். ஏன்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க? செய்தி. கோயம்பேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கந்துவட்டிக்கு விட்டு அட்டை போல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய திரு தணிகாச்சலம் என்பவரை ஆத்திரம் அடைந்த கூலி தொழிலாளிகளால் சாகும் வரை செருப்பாலே அடித்து கொல்லப்பட்டார். பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. உண்மையில உங்க அப்பாவா? எங்க அப்பா தாண்டா. ஓ டார்லிங், அந்த சாமியார் சொன்ன மாதிரி யார் உன்னிடம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறார்களோ அவளின் தந்தை இறந்து விடுவான். டேய், அப்ப இது வரமா சாபமாடா? ஹே டார்லிங்,
இது சாபம் இல்ல டார்லிங், வரோம். இந்த சக்தியை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள பல கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு பல ஃபிகர்களை கரெக்ட் பண்றோமா? சரி விடு, பண்ற. சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், இப்ப கிளம்புறோம்.